சங்கரன் கோவிலில் உள்ள புகழ்பெற்ற சங்கர நாராயண சுவாமி கோவிலில் நடைபெற்ற ஆடி தபசு திருவிழா கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயண சுவாமி கோவில் தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாகும். இங்கு சிவனும் விஷ்ணுவும் ஒன்று என்பதை உணர்த்தும் வகையில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் உத்தராடம் நட்சத்திரம் நாளில் தவமிருக்கும் கோமதி அம்மனுக்கு சிவபெருமான் சங்கர நாராயணனாக காட்சி கொடுக்கும் ஆடி தபசு திருவிழா முக்கியத்துவம் பெற்றதாகும். இந்த ஆண்டிற்கான ஆடி தபசு திருவிழா இன்று காலை 4:42 மணிக்கு கோமதி அம்மன் சன்னதியில் உள்ள தங்க கொடி மரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பின்னர் கொடி மரத்திற்கு பால், தயிர், தேன், சந்தனம், திருநீர், பஞ்சாமிர்தம், ஜவ்வாது உள்ளிட்ட பொருட்களால் நன்னீராட்டு செய்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. 12 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தினமும் காலை கோமதி அம்மன் பல்வேறு அலங்காரங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். 9ஆம் நாள் திருவிழாவான ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலை 8:45 மணிக்கு மேல் திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடி தபசு 11ஆம் திருநாளான ஆகஸ்ட் 7ஆம் தேதி தவமிருக்கும் கோமதி அம்மனுக்கு சிவன் சங்கர நாராயணராக காட்சி கொடுக்கும் வைபவம் நடைபெறுகிறது. இவ்விழாவிற்கு ஏராளமான பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கலந்து கொள்வார்கள் என்பதால் மாவட்ட கண்காணிப்பாளர் அரவிந்த் மேற்பார்வையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. கொடியேற்று விழாவில் தென்காசி மக்களவை தொகுதி உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார், சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.